சீனாவின் 5 திட்டத்தில் ஈரானுக்கு முக்கியத்துவம். ஈரான் நாட்டின் இணைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடிவு. பாலிஸ்டிக் ஏவுகணை ஃபார்முலாவை சொல்லித்தர மும்முரம். ஈரானுக்குள் டிஜிட்டல் இறையாண்மையை ஆதரிக்க சீனாவும் செயல்பட்டு வருவது தெரியவந்துள்ளது. 15வது சீன 5 ஆண்டு திட்டம் 2026 முதல் 2030 வரை செயல்படுத்தப்பட உள்ளது. இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க நாசவேலை தாக்குதல்களில் இருந்து ஈரானிய சைபர் வெளியை பாதுகாப்பதற்கான அத்தியாவசிய கருவிகளாக ஈரானில் சைபர் பாதுகாப்பு மற்றும் செயற்கை நுண்ணறிவை வலுப்படுத்துவதில் சீனா கவனம் செலுத்துகின்றது. மேலும் 2025 போரிற்கு பிறகு ஈரானின் ஏவுகணை தடுப்பை மீண்டும் உருவாக்குவதில் சீனா ஈடுபட்டுள்ளது. ஜூன் 2025 12 நாட்கள் போரிற்கு பிறகு ஈரான் மற்றும் அதன் ஆயுதப்படைகள் சந்தித்த இழப்புகளை சீனா தற்போது ஈடு செய்கின்றது. அப்போது ஈரானிய ஏவுகணை தளங்களை இஸ்ரேல் குறிவைத்தது. இதனையடுத்து ஈரானின் ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் கட்டி எழுப்பவும் அதன் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான உணர்திறன் கூறுகளை ஈரானிய ராணுவத்திற்கு வழங்கவும் சீனா உதவி செய்து வருகின்றது. குறிப்பாக சீனா அதன் நட்பு நாடான ஈரானுக்கு சோடியம் பெர்குளோரேட் போன்ற திட ராக்கெட் எரிபொருள் ரசாயனங்கள் அத்துடன் துல்லியமான வழிகாட்டுதல் அமைப்புகள் மற்றும் நுண்செயலிகளை வழங்கியுள்ளது. இதனால் இஸ்ரேலிய உளவுத்துறை ஈரானிய ஏவுகணைகளை தொழில்நுட்ப ரீதியாக முடக்குவது மிகவும் கடினம் என்று கூறப்படுகின்றது. சீனாவும் அதன் பாதுகாப்பு அமைச்சகமும் ஈரானை ஆதரிப்பதில் கவனம் செலுத்தி ஈரானின் வான் பாதுகாப்பு மற்றும் ரேடார் அமைப்புகளை வலுப்படுத்தவும் பணியாற்றியுள்ளன. திருட்டு எதிர்ப்பு அமைப்புகளுடன் YLC-8B and JY-27A போன்ற மேம்பட்ட சீன ரேடார்களை பெற ஈரான் திட்டமிட்டு வருகின்றது. இவை F-35 என்று ராணுவத்தால் அறியப்படும் இஸ்ரேலிய திருட்டு விமானங்களை கண்டறியும் திறன் கொண்ட அதே சீன ரேடார் அமைப்புகள் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஈரானுக்குள் சதிவேலைகளை மேற்கொள்ள இஸ்ரேலின் மொசாத் முன்னர் பயன்படுத்திக் கொண்ட அதே தந்திரம் இதுவாகும். இதற்கான ஈரானின் ராணுவ திறன்களுக்கும் இஸ்ரேலின் ராணுவ திறன்களுக்கும் இடையிலான இடைவெளியை குறைக்க சீனா செயல்பட்டு வருகின்றது. ஈரானிய வான்வெளியில் இஸ்ரேல் முழுமையான ஆளுமை செலுத்துவதை அடைவதை தடுக்கும் ஒரு புதிய அதிகார சமநிலையை நிறுவுவதே சீனாவின் முக்கிய நோக்கம் என சர்வதேச அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்.